உதயநிதி ஸ்டாலினை பேசின வழக்கில் கைது பண்ணி போட்டால் உங்களுக்கு தானேங்க அசிங்கம். சரி, அவங்க தான் திமுக தான் கேவலமாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சில்ல, நீங்கள் ஒரு 4 பேர் கேவலமாக பேச விடுங்க. எங்களுக்கு நாகரிகமாக வளர்த்துருக்காரு அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாருல்ல, நாகரிகமாக கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படி கட்சியில் இருக்கிற பெண்மணிகள்லாம் ஆபாசமாக வீடியோ எடுக்கிறது, பாலியல் சிண்டல் பண்ணுறது, அதுதான் நாகரிகமாக? கொத்து பரோட்டா நல்லா இருக்குது, டேஷு நல்லா இருக்குது, சிஎம் அங்கிள் நல்லா இருக்குது. இதே வேலையை ஜெகன் செஞ்சார். எங்கே செஞ்சார்னா ஆந்திராவில் செஞ்சார். சும்மா இருந்த சந்திரபாபு நாயுடுவை போய் அரெஸ்ட் பண்ணி நோண்டி பெருசாக்கி விட்டார். ஆட்சி போயிடுச்சு. ஒரு பேச்சு பேசுனது ஒரு பேச்சு சர்ச்சையாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர், பிரதான எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் கைது செய்கிறீங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக புரிஞ்சுக்கிறேன். ஆட விட்டு ஆடணும் ஆட்டக்காரன், பந்து தூக்கின்னு ஓடுறதில்ல. ஒரு வகையில் கூட்டி கட்சி பார்த்தா இது உதயநிதிக்கு ப்ளஸ். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈசிஆர் சாலை பரபரப்பாக காணப்படுது. தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று அவர் தஞ்சையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசியிருந்தார். அது திமுகவினுடைய ஆர்ப்பாட்டம் தான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் த்ரிஷாவை குறித்து பேசிவிட்டார் என்ற சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனால் அவர் அது முற்றிலுமாக மறுக்கிறார். கட் பேஸ்ட் பண்ணுறாங்க, பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஒரு அவசர கதியில், குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் அவர் கைது செய்யக்கூடாதுன்ற அறிவுறுத்தல் கொடுத்திருந்த போதிலும் காவல்துறை அவர் கைது செய்திருக்காங்க. இப்போ தஞ்சை வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? ஒரு பத்திரிகையாளராக இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அரசியலினுடைய தன்மை என்பது மிக மலிவாக மட்டமாக போகுதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மலிவாக மட்டமாக அப்படின்னா, ஒரு மக்கள் சார்ந்த விவாதம், மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை, மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா பரவாயில்ல. விவசாயிகளுக்காக போராட்டம் திமுக பண்ணது, அதில் தப்பு கிடையாது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது எதிரில் இருக்கிற தொண்டர்கள் ஒரு நடிகை பேரை சொல்கிறாங்க. இவர் ஸ்லேடையாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. காவேரியை சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இவ்வளோதான். நடிகை பேரை சொல்கிறாங்க, இவர் காவேரியை நான் சொன்னேன் அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனை. அப்போ இது என்னன்னா, இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அப்போது முதலமைச்சராக இருக்கிறவரும் ஒரு சில நையாண்டி, ஒரு சில கிண்டல், வாயில் நல்லா வரும், கொத்து பரோட்டா போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் அடித்து நையாண்டி அடித்து பேசுகிறாரு. எதிர்க்கட்சி தலைவரும் நீங்கள் ஒண்டி தான் நக்கல் அடித்து நையாண்டி பேசுவீங்களா, நானும் நக்கல் அடித்து நையாண்டி பேசுவேன்னு இவரும் பேசுகிறார். அப்போது தமிழகத்தில் முதல் 2 பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் இப்படி பேசுகிறாங்க. சரி, கடந்த காலத்தில் இப்படிலாம் பேசினது இல்லையா? கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா பற்றி கலைஞர் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா கலைஞரை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை விட கடுமையாலாம் தாக்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல்லு பழனிசாமி காலுக்கு நடுவில் பூந்து போன பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் இருந்தவங்க உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யலை. அதாவது அவதூறாக பேசினார், அருவருப்பாக பேசினார்னு கைது செய்யலை. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுமே கலைஞரை பேசியிருக்காங்க, கலைஞர் திருப்பி பேசியிருக்காரு. அதே மாதிரி ஸ்டாலினும் இபிஎஸும் இருக்கும்போது மாறி மாறி பேசியிருக்கிறாங்க. அருவருப்பான விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் காவல்துறையை பேசுறதுக்கெல்லாம் கைது செய்கிறதுக்கு முதலமைச்சர்கள் பயன்படுத்தியது கிடையாது. இப்போ இது என்னென்னா பேசுனது. இப்போது திமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்போ பேசுனதுக்கு கைது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேளை பண்ணியிருந்தார். இல்லை கரூரில் சம்பவம் நடந்தப்போ நீங்கள் அங்கேருந்து மறைஞ்சிட்டீங்க, ஓடிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இல்லை, கைது அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. அப்போது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு கீழே இருக்கிற காவல்துறைக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் கொடுக்குறதுன்றது ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ பேசுகிறதுக்கு, விமர்சனம் பண்ணுறதுக்கு, நெய்யாண்டி பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கைது பண்ணுறீங்க அப்படின்னா இது மக்கள் பிரச்சனைக்கு அப்போ நீங்கள் யாருமே செவிசாய்க்க போகிறது இல்லைன்றது அர்த்தம். நாளைக்கு பட்ஜெட் ஒருவேளை இப்போ உதயநிதியை அந்த இடத்துல த்ரிஷான்னு அங்கே கோஷம் போடுறப்போ அவர்களை அமைதிப்படுத்தியிருந்தாவோ, இல்லை செய்கையை சொல்லி அதை பற்றி பேசாதீங்க ஏதாவது சொல்லியிருந்தாரோ இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? அந்த இடத்துல ஏதோ ஒரு
விஷயத்த அவர் சொல்றாரு, எங்க தண்ணி வரலனாலும் அங்க தண்ணி வரணும் அப்படின்னு ஒரு மீன் பண்ணி பேசுறாரோ, அது இரட்டை அர்த்தமாக இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது இல்லையா? அப்ப அத எப்படி நம்ம பார்க்கிறது? அது ஆபாச பேச்சுன்னு அப்படி சொல்றாங்க. சரி, அது ஆபாச பேச்சு, ரைட்டு. அது புடிக்கல. நெறைய பேருக்கு புடிக்கல. மேபி அரசுல இருக்கிறவங்களுக்குமே அந்த மாரி கருத்துக்கள் புடிக்காது. தாவேக்காவினருக்கு அது புடிக்காது. அந்த கருத்த வந்து நான் வரவேற்கவில்லை. அந்த கருத்த வந்து நான் நியாயப்படுத்தல. ஆ இப்போ கடந்த காலத்தில நயன்தாரா பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்பவும் வந்து நான் வந்து அந்த கருத்த வந்து ஏத்துக்கல. ஆனா கைது செஞ்சப்போ நான் சொன்னேன், இதுக்கு கைது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது இதுக்கு என்ன தீர்வுனா, வழக்கு பதியப்பட்டு, கோர்ட்ல ஆணை பிறப்பிக்கப்பட்டு, நீங்க கைது செய்து விசாரிக்கலாம். கோர்ட் மூலியமா தண்டனை பண்ணலாம். இப்போ திமுக பீரியட்ல தான் வந்து ஐயா ராதா ரவி வந்து நயன்தாரா அவர்களை பத்தி பேசினார். அப்போ வந்து கைது செய்யறதுக்கு முயற்சியெல்லாம் நடந்தது. அப்போ ஒரு சில பதவிகள்லாம் பறிக்கப்பட்டது அப்படின்ற மாரி வந்தபொழுது நான் என்ன சொன்னேன்னா, கைது மாரி விஷயங்கள், பதவி பறிப்புன்றதுலாம் வந்து இந்த மாரி வார்த்தைகள தவிர்க்கணும்ன்றத தான் நம்ம சொல்றோம். யாரா இருந்தாலும் அந்த மாரி வார்த்தைகள நம்ம தவிர்க்கணும்ன்றது தான் நம்மளோட ஏன்னா, எங்க நாட்ல 8,00,00,000 பேரோட மக்கள் பிரச்சனைக்கு தான் அரசியல் வர்றது. நீங்க திருப்பி திருப்பி நடிகர்கள், நடிகைகள் பத்தி பேசுறதுக்கு அதுக்கு சினிமா துறையிலேயே இருக்கலாமே! எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்? அப்போ அது யாருமே அத பேசக்கூடாது. இன்னொன்னு அந்த எதார்த்தத்த பார்த்தா, எதிர்ல வந்து ஒரு 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 கொஞ்சம் பேர், சில பேர் வந்து திமுக கட்சிக்காரங்க அந்த பேர சொல்றாங்க. அந்த பேர உச்சரிக்கிறது, நடிகையோட பேர உச்சரிக்கிறது அவங்க. இவரு வாயிலிருந்து அந்த நடிகை பேர் வரல. ஓகேங்களா? அப்ப இது வழக்காடு மன்றம் போக நானே ஒரு வழக்கறிஞரா என்ன சொல்வேன்னா, இவரு என்ன சொன்னாரு? இவரு காவேரிய பத்தி பேசுறாரு, இவரு பேசுறாரு. நீங்க இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்னன்றது தான் என்னோட இல்ல தரப்பு நீங்க வாதமா இருந்தாலும் இருக்கும். நீங்க அட்வொகேட்டாவும் பிராக்டிஸ் பண்றதுனால அந்த கேள்வி வருது. குறிப்பா இப்போ நான் பெயிலபிள் கேஸ்ல போட்டிருக்காங்க. 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்க மகளிர் ஆணையத்துக்கிட்ட போயிருக்கோம். தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட போயிருக்கோம். அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூவாவும் மாத்தப்படுதுல்ல. சரி, நேஷனல் இஷ்யூவா மாத்தப்படுது ரைட்டு. நயினார் நாகேந்திரன் இதே நடிகை பேர சொல்லி சொன்னாரா? இன்னும் ஓப்பனா வெளிப்படையா பேசினாரா அவரு? நான் அந்த வார்த்தைகள நான் நேயர்களுக்கு சொல்றது என் வேலை கிடையாது. பேசினாரா இல்லையா? எங்க நயினார் மேல இதே மாரி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு, இப்ப தான் ஆட்சி வந்துச்சுல்ல நம்மகிட்ட. போலீஸ் வந்துச்சுல்ல. நம்ம சொன்னா கேட்க போறாங்க. இப்ப நேத்து வந்து அவர் பேசினாரு. நம்ம சொன்னோம் கேட்டாரு. அதாவது எது தேவை, எது தேவையில்லன்றது அரசுக்கு எவ்வளோ துல்லியமா தெரியுது பாருங்க. எதுல நடவடிக்கை வேகமா எடுக்கணும், எதுல வந்து காலதாமதம் பண்ணலாம். இப்போ மேகதாது பிரச்சனையோ, இல்ல வந்து மாணவர்கள் மீது அந்த நீட் தேர்வு வழக்கு பதியப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி மாணவர்கள் மீது வழக்கு வேகம். மேகதாதுல மௌனம். அது அது அப்படிதான் இருக்குது. அத பத்தி தமிழ்நாடு பேசுறதே கிடையாது. அரசு, கர்நாடகா அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காங்கல்ல உச்சநீதிமன்றத்துல. இது எப்பவோ தொடர்ந்திருக்கணும். அத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அது காலதாமதம் தான். இதுல பாரு எவ்வளோ ஸ்பீடு காட்டுறாங்க பாருங்க. அதாவது தண்ணி திறந்து விட மாட்டேன்னு 1 1/2 மாசமா இழுத்து அடிக்கிறாங்க. எங்க? கர்நாடகா. 2 மாசம் பிரச்சனை அது. நம்ம வந்து ஜூன்லயே திறக்கல. அப்பவே பிரச்சனை. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தே பிரச்சனை. அப்போ பேசல. ஜூன் ஃபுல்லா போயிடுச்சு 30 நாள். ஜூலை ஃபுல்லா போயிடுச்சு. அப்புறம் ஆகஸ்ட் பொறந்த உடனே தான் நம்ம வந்து போய் வழக்கு தொடர போறோம். இப்போ இதுல 60 நாள் மெத்தனம். ஆனா இதுல நேத்து டெல்டால பேசின உடனே, தஞ்சாவூர்ல பேசின உடனே, திருப்பி மறுநாளே காலையிலேயே நைட்டோட நைட்டா எஃப்ஐஆர் போட்டு, இப்ப தஞ்சாவூர் போலீஸ் அங்கருந்து நீலாங்கரை வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்ப எவ்வளோ பிளானிங் தஞ்சை பாருங்க. டிஎஸ்பியே நேர்ல வந்து அரெஸ்ட் பண்றாரு அப்படின்றதான. சார் நான் என்ன சொல்றேன்னா, அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. கைது பண்றது தப்பு கிடையாது. ரைட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஜனங்க ஓட்டு போட்டது உதயநிதி ஸ்டாலின கைது பண்ணி, இந்த மாரி விஷயம், இவரு இந்த நடிகைய பத்தி பேசினாரு, அத பேசினாரு, இத பேசினதுக்கு ஓட்டு போட்டாங்களா? பெரும்பான்மையினர். இல்ல இவங்க ஆட்சி சரியில்ல, சட்டம் ஒழுங்கு மோசமா இருந்தது, ஊழல் இருந்தது, இந்த ஆட்சி எங்களுக்கு போதும், வேணாம், எங்களுக்கு அதிமுகவ பார்த்துட்டோம், போர் அடிச்சு போச்சு, திமுகவ பார்த்துட்டோம், போர் அடிச்சு போச்சு, அதுக்கு ஓட்டு போட்டாங்களா? இதே வேலைய ஜெகன் செஞ்சாரு. எங்க செஞ்சாருன்னா, ஆந்திரால செஞ்சாரு. சும்மா இருந்த சந்திரபாபு நாயுடுவ போய் அரெஸ்ட் பண்ணி, நோண்டி பெருசாக்கி விட்டாரு. ஆட்சி போயிடுச்சு. அதே வேல இதெல்லாம் வந்து தேவையில்லாம தன்னுடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்றது. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டது பிறகு 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. 10 பரதேசி, 10 பஞ்ச பராரிகள் அவங்களுக்கு உண்டான வார்த்தைகள பேசுவாங்க. ஆபாசம் வரும். நமக்கு தான் வந்து இந்த சிந்தனை என்பது மக்கள் நலன், மக்கள் நலன்ல தெளிவா இருக்கணும். என்ன அண்ணாவ பேசாத பேச்சு பேசிப்புட்டாங்களா? இல்ல பெரியார பேசாத பேச்சு பேசிப்புட்டாங்களா? இல்ல அம்மையார் ஜெயலலிதாவ பேசாத பேச்சு போட்டாங்களா? இதுக்கெல்லாம் இந்த மாரி இரவோடு இரவா அந்த மாரி கைது, இல்ல வந்து பேசினதுக்கெல்லாம் வழக்குன்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் ஓவர் போர்டாக இருக்குது. இது எக்ஸஸ் இது. இன்னொன்றுங்க, ஜஸ்டிஸ் இளந்தரையன் கிட்ட போய் மென்ஷன் பண்ணுறாங்க. 12 மணி வரலாம் தொடாதீங்கன்னு சொல்கிறாரு. நான் விசாரிச்சுட்டு நான் பேசுகிறேன்றாரு. அதுக்குள்ளே என்ன அவசரம்? அதுக்குள்ளே என்ன அவசரம்? நீதிமன்றம் எப்பா இரு நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னுது. அப்போ நீதிமன்றத்தை காவல்துறை கேட்காதுன்னா அது கண்டெம்ட் இல்லை. அப்போ எதுக்கு சட்டம்னு இருக்குது நாட்டில்? என்ன பஞ்சாயத்து, என்ன வழக்கு, நீதிமன்றத்துக்கு சொல்ல மாட்டீங்களா? நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படி என்ன ஒரு அரசாங்கம்? அப்படி இப்போ வேகமாக இவ்வளோ வேகமாக பண்ணி என்ன நோக்கம்? சரி, இப்போ கைது செஞ்சிட்டீங்க. பெண்களை குறித்து ஆபாசமாக பேசிவிட்டார். பொது மக்களுக்கு இடையூறு. 2 கூட்டத்துக்கு நடுவில் சண்டையை முற்படுத்துக்கிறதுக்கு விஷமத்தனமாக பேசிட்டார். இதெல்லாம் தான் பொதுவாக செக்ஷன்ஸ் போடுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி செக்ஷன்ஸ் தான் போட்டுக்கிறாங்க இப்போ பிஎன்எஸ்ல. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு காலைல அவருக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை குத்துருவாங்களா? சார், நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லையா? இன்றைய முதலமைச்சர் ஆன பிறகும் இந்த மாதிரி விமர்சனம், இந்த மாதிரி கிண்டலு, நக்கலு, நையாண்டி நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? இன்ஃபேக்ட் சுருக்கமாக தெரியுது அப்படின்னு. ஆமாம், சுருக்கமாக சொல்லனா உதயநிதி ஸ்டாலினை விட நையல், நக்காண்டி, அந்த பஞ்சு, அந்த வீரியம், அழகு எல்லாமே விஜய் சாருக்கு தான் இருக்குது. இவர் தான் நல்லா பண்ணார். இப்போ அவர் அதே திருப்பி பண்ணாருன்னா அப்போ அதாவது இது எப்படின்னா, இந்த பசங்கள்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கலாச்சிக்குவாங்க, மாறி கிண்டல் பண்ணுறது. ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் தானே. இப்போ நீங்கள் சொன்னது போல 12 மணி வரைக்கும் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் அரசியலுக்கு அவதூறு. இது என்ன ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ்? இது இது அல்பத்தனமான அரசியல். ஏங்க, இவ்வளோ உதயநிதி ஸ்டாலினை பேசின வழக்கில் கைது பண்ணி போட்டால் உங்களுக்கு தானேங்க அசிங்கம். ஊழல் கேஸு, சொத்து குவிப்பு பேஸு, துபாயில் வீடு வாங்கியிருக்கிறாரு, டாஸ்மாகில் இவ்வளோ பணம் போச்சு, இவ்வளோ சொத்து சேர்த்திருக்கிறாரு, இவர் இந்த ஃபைலில் கையெழுத்து போட்டிருக்காரு, இந்த முறைகேடு, இதெல்லாம் அது இல்லைங்க ரிவெஞ்ச் பாலிடிக்ஸு. மேயர் ஜெயலலிதா எதில் மாட்டுறாங்க? இல்லை ஒரு சிலர் திமுக இன்னைக்கு எதில் பயப்படுறாங்க? பேசுனதுக்கெல்லாம் நீங்கள் வழக்கு பண்ணி இவ்வளோ போலீஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500,000 போலீஸ் மொபைலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாவங்க, அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? தொங்கின்னு போனோம். இப்போ தஞ்சாவூர் வரலுமா போலீஸ் தொங்கின்னு போவாங்க வண்டி பின்னாடி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு எது அரசியல்? வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், அரசியலுக்கு அரசியல், கருத்து ஆபாசம் குறைக்கணும். அருவருப்பான அரசியல் பேசக்கூடாது. அப்போ அந்த அரசியலை விட்டு நீங்கள் இறங்கி வந்துட்டீங்க. யார் இறங்கி வந்தது? முதலமைச்சரே இறங்கி வந்துட்டீங்க. பின்னாடியே எதிர்கட்சி தலைவர் வந்தார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடாதா? கிண்டல், நக்கல், நையாண்டி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா? நான் பண்ணக்கூடாதுன்னு அவர் பண்ணுறாரு. அதுவும் சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன், இதுவும் சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் என்னோட வியூகம் என்னன்னா, இல்லை என்னோட ஒரு பார்வை என்ன, அரசியலுடைய தரம் என்பது மிகவும் தாழ்ந்து கேவலமாக போகுது. காவேரி பிரச்சனையை அவன் ஒன்றா சேர்ந்து கர்நாடகத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாரும், அந்த கட்சி, நொந்த கட்சி, கூட்டணி இல்லாத கட்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க தீர்மானம் போட்டு அப்படி நிற்கிறாங்க. நீங்கள் என்னடானா, அவர் பேசிவிட்டாராமா, இவர் கைது செய்யறதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டாராமா. இவ்வளோதானா உங்கள் அரசியல்? சரி, இப்போ நயினார் பேசினாரு, நயினார் கைது செஞ்சீங்களா? நயினார் பேசினார்ல, நயினார் பேசலையா? நயினார் கைது செய்வீங்களா? அது அந்த அந்த இது இருக்குதா? அந்த அது என்ன சொல்கிறது, துடிக்குது புஜம், அது இருக்குதா? அந்த கோவம், அந்த வலிமை, அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் கடந்து போக வேண்டிய விஷயம். இல்லை, நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் ஆக போகுது, சட்டமன்றம் மீண்டும் கூட போகுது. அதாவது அதெல்லாம் யாருக்கு கவலை இருக்குது? பட்ஜெட் எவ்வளோ, அதில் என்ன திட்டம் ஒதுக்கீடு இருக்குது, விவசாயிகளுக்கு எதனா அறிவிப்பு வருமா, மோதிரம் குழந்தைங்களுக்கு போடுவேன்னு சொன்னாங்களா, அது எப்போ வரப்போகுது, என்ன 2500 ஜனங்களுக்கு வருமா, கரண்ட் பில்லு கூட வருதுன்றாங்களா, அது குறையுமா, என்ன ஏது, சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறோம், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியல். இல்லை, நேற்று உதயநிதியினுடைய ஸ்பீச்லேயே நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி பேசுறாரு. சட்டமன்றம் கூட போகுது, பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க, நாங்கள் அங்கே என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க அப்படின்னு அவர் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களை பேசுறாரு. டம்மி முதலமைச்சர்னு சொல்றாரு, நிறைய விஷயங்களை மேற்கொண்டு சொல்றாரு, அமைச்சர்கள் குறித்து பேசுறாரு, ரீல்ஸ் அமைச்சர்கள்லாம் சொல்றாரு, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க சங்க, அது ரீல்ஸ் அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்கன்றதுலாம் உண்மை தானேங்க. உங்கள் அமைச்சர்கள் நிறைய பேர் போய் படம்லாம் ஜனநாயகன் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோலாம் வந்தது உண்மை தானே. அதுக்காகலாம் இல்லை, இது சர்ச்சைக்குரிய விதத்தில் அதை பேச்சு அமைந்தது காரணத்தினால தான் இது கைது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் சர்ச்சை பேச்சாக மாறுது, இல்லை சர்ச்சைக்குரிய விஷயம்னா இதுக்கெல்லாம் இப்போ மோடி அவர்கள் இதே ராகுல் காந்திக்கு பண்ணார். மோடின்ற வார்த்தையை அவர் அப்படி பேசிட்டாரு, ஒரு இனத்தன்ன ஒன்று, அதுக்கு அவர் பதவி போகிற அளவுக்கு அரெஸ்ட், அப்புறம் கோர்ட் என்ன பண்ணுச்சு,
ஏங்க இதுக்கெல்லாம் அவ்வளோலாம் பண்ணக்கூடாது, போய் வேலையை பாருங்கன்னு சொல்ல. அன்னைக்கு என்னோட நிலைப்பாடு என்ன? மோடி ராகுல்ஜிக்கு பேசுனதுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா அது ஜனநாயகமே கிடையாதுங்க. ஏன்னா ஆபாசமா அசிங்கமா அந்த ரோட்டு சண்டையில போடுற மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசினாங்க நேத்து. நீங்க இதே ஸ்லேடை பேச்சு இதே கிண்டல் பேச்சு நீங்க பேசலையா? அப்போ இது இது இந்த அரசியல் எங்க போகுது? சரி, இப்ப நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேசுறாங்க இந்த மாதிரி. இப்போ முதலமைச்சர் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல ஏதோ வந்து அவருக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் யாரும் இல்ல அவருக்கு பிடிச்சவங்கள பத்தி யாரும் பேசக்கூடாது. அவங்க அமைச்சர்களை பத்தி பேசக்கூடாது. இப்படி போயிடும்ல. இல்ல ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பினரும் குறிப்பாக வந்து பாஜகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், தவைக்காவா இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே அதை கண்டிக்கிறாங்கல்ல. இல்ல அண்ணாமலை கண்டிக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணாமலையும் தான் கைதை கண்டிக்கிறாரா? ஆமா. அவர் நேத்து பாராட்டி பேசினாரு. நேத்து வந்து வைகையை விட கேவலமா குப்பை இருந்ததுன்னா அது அதை விட மோசன்ற மாதிரிலாம் நேத்து பேசியிருந்தாரு. எதுக்கு 24 மணி நேரத்துல? ஏன் நான் கேட்கிறேன், ஒரு அரசியல்வாதி எடை போட்டு தெரியாதா உங்களுக்குலாம்? நேத்து அப்ப எதுக்கு அவங்க 2 பேரும் கேவலமா பேசிக்கிறாங்க, விட்டு போக வேண்டியதானே? ஆற்றை சுத்தம் பண்ணும்போது நிறைய மாசு இருந்தது. ஆனா இதை விட மாசு இருக்க முடியுமான்னு பார்த்தா அது உதயநிதி பேச்சுல இருக்குன்றாரு. அதாவது எட்டப்பான்னு ஒரு வார்த்தையை சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து ஒரு சிலருக்கு எட்டப்பா வேலை பார்த்தது. பிஜேபி கட்சியில் இருந்தே இன்னைக்கு பிஜேபி விட்டு போகிறது அது என்ன வேலை? அதாவது இவங்களாம் வந்துங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி 24 ஹவர்ஸ் நேற்று எதிர்த்தா இன்றைக்கும் எதிர்க்கணும், நேற்று ஆதரிச்சா இன்றைக்கும் ஆதரிக்கணும், நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசக்கூடாது. இல்லை கருத்து டு கருத்து. அப்போ வெளிப்படையாக சொல்லுங்கள். சிஎம் வந்து இந்த மாதிரி ஏங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய், பிடிக்குதோ பிடிக்கலையோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேச்சு பேசுனது வந்து ஒரு பேச்சு சர்ச்சையாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் பிரதான எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் கைது செய்கிறீங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக புரிஞ்சுக்குவேன். ஏன்னா நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் என்ன ஆகும் ஏதுன்னு தெரியல. அப்பா தோத்துட்டு வெளில போயிட்டார் முன்னாள் முதலமைச்சர், கட்சியினுடைய தலைவரை கைது செஞ்சிட்டீங்க, என்ன சொல்ல வரீங்க? சட்டமன்றத்தில் நீங்கள் பேசும்போது நீங்கள் படிக்கும்போது யாருமே இருக்கக்கூடாது எதிரில். நீங்கள் பாட்டு போட்டு சாங் போட்டிங்கன்னா இபிஎஸ் சார் எக்ஸைட் ஆகிடுறாரு, அவருக்கு நடந்த துரோகமே மறந்துடுறாரு. என்னங்க இது? என்ன விதமான அரசியல்? அன்றைக்கி சட்டசபை கூடுது, அங்கே மக்கள் பிரச்சனை பேசணும், கேள்விகள் எழுப்பணும். நீங்கள் பேசுகிறதே கிடையாது. மேபி பத்திரிகையாளர்கள் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா நாளைக்கு எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு தாவைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க உதயநிதியை கண்டிச்சு. அது பண்ணலாம், அது தப்பு கிடையாது. உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வைங்க. நீங்களும் அதே மாதிரி எதனா கிண்டல் பண்ணுங்கள், நையாண்டி பண்ணுங்கள், நக்கல் பண்ணுங்கள். அவரும் நடிகராக இருந்தவர் தானே, அவரையும் கிண்டல் பண்ணுங்கள், ஓட்டுங்க. யார் கேட்டது? ஏங்க நடிகர் டு நடிகர் விமர்சனம் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. பட் அரசியல்வாதி டு அரசியல்வாதி நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது அதில் வந்து மக்கள் பிரச்சனை அடங்கியிருக்கு. இப்போது ஈசிஆரில் டிராஃபிக் ஜாம் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? இப்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணின்னு போகிறாங்கன்னா ஒரு 1000 பேர் ரோட்டில் உட்காரவங்க, சாலை மறியல், இன்னும் போகிறவரெலாம் எங்கெங்கே என்னென்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ பிரச்சனை! இப்போ இதுதான் பிரச்சனையா நாட்டில்? மிகப்பெரிய பிரச்சனை இதுதானா நான் கேட்குறேன். எல்லாம் வந்து அடக்குமுறை, எல்லாம் வந்து செய்யக்கூடாது. ஆட விட்டு ஆடணும் ஆட்டக்காரன், பந்து தூக்கின்னு ஓடுறது இல்லை. இப்போ போலீஸு கையில் இருந்தவொன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் தானே இது. நீங்கள் என்ன பண்ணணும்? வழக்கு பதிவு பண்ணிவிட்டு கோர்ட்டில் சொல்லுங்கள், மெலாட் இந்த மாதிரி பேசுகிறாரு, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அவ்வளோதானே. கோர்ட்டே சொல்லிடுச்சே 12 மணி வரைக்கும் கைது பண்ணாதீங்க, அது மீது கைது பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு மரியாதை இல்லை, அரசியலுக்கு மாண்புக்கு மரியாதை இல்லை. நாளைக்கு பட்ஜெட் ஒரு அரசனுடைய சிந்தனை என்பது நாளைக்கு பட்ஜெட் வருது, பட்ஜெட்டில் பார்த்து மக்களுக்கு என்ன அறிவிக்கலாம். நம்ம ஊராக போய் ஓட்டு கேட்கலையே, நம்ம யாருக்கிட்டையுமே போய் முகத்தை கூட நம்ம வேட்பாளர் தெரியாத நம்மளை நேசித்து ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு இருக்கணும் அவங்க சிந்தனை. ஒரு சைடு குதிரை வேறு அரசியல் பண்ணி அதிமுகவை சின்னாபின்னமாக ஆக்கியாச்சு. அதிமுகன்ற ஒரு கட்சியை நிலைகுலைகிற அளவுக்கு பண்ணி விட்டார். கேவலம் குதிரை பேர் அரசியல். இன்னைக்கு சொல்கிறாரு அதிமுகலேருந்து வரவங்களாம் பதவி கொடுப்போம். சரி, ஊழல் பாவத்தோட ஊழல் குற்றச்சாட்டோட வராங்களே, என்ன கொடுக்க போகிறீங்க? நீங்கள் போய் ஜீசஸை கும்பிட்றீங்க, கோயிலில் போய் வேலத்து வச்சுக்கிறீங்க, மசூதிக்கு போனால் தலைப்பால் தொப்பி புல்லா போட்டுக்கிறீங்க. எதனா ஒரு மதத்தில் இந்த ஊழல் இந்த லஞ்சத்தெல்லாம் எதனா ஒரு மதம் ஏற்றுக்குதா? அப்போ எந்த மதம் நீங்கள் கும்பிட்றீங்களோ கும்பிட்டுக்கோங்க, எதனா ஒரு மதம் இதெல்லாம் நியாயம் தர்மம்னு சொல்லுதா? அப்போ சமிக்கைகள் பூராவே பர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரி ஊழல்வாதிகளையும் சேர்த்துக்கிட்டு அதிமுக அது உதயநிதி போகும்போது கூட அதை சொல்லிட்டு போகிறாப்புல, நாட்டில் குதிரை வேறு அரசியல் நடக்குது, அதெல்லாம் வந்து இந்த காவல்துறையோ இந்த எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் பேசுனதுக்கு காமெடின்ட்டு போயிட்டாப்புல. ஒரு வகையில் கூட்டி கட்சி பார்த்தா இது உதயநிதிக்கு ப்ளஸ்ஸு. பேசுனதுக்கெல்லாம் கைது இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ளஸ்ஸு.
இது என்ன பண்ண திமுக தொண்டர்களை கோவப்படுத்தும், இல்லை வந்து அவங்கள ஒத்துமையாக்கும். இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சாயத்து கிஞ்சாயத்து எல்லாம் பார்க்காம இது என்ன பண்றது ஏதுன்ற மாதிரி பார்ட்டி ரீவாம்ப் ஆகும், சார்ஜ் அப் ஆகும். நீங்க பாருங்க, எப்பெல்லாம் வந்து இந்த இந்த கைது கீது இதெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஆட்சிக்கு எதிராக தான் போகும். சராசரியா இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் என்னப்பா இது, கைது எல்லாம் பண்ணி தாவேக்கோட ரொம்ப கொண்டாட்டத்துல இருப்பாங்கல்ல, பாத்தியா இல்ல அந்த மனநிலையில தானே அவங்க இருப்பாங்க. தாவேக்காவினர் வந்து விஜய் சார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதே மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்க வந்து விஜய் சாரை வந்து பார்க்கறது வந்து கடவுளை பார்க்கறதா நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டார்டம், புரியுதுங்களா? அது வந்து ஒரு ஸ்டார்டம், அதனுடைய வேல்யூவேஷன், அதனுடைய இது வந்து ஜாஸ்தி, எண்ணோட்டம் வந்து ஜாஸ்தி. பட் அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காரணமே வேணாம். படம் ஓடலைன்னா கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க, படம் ஓடுனாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தனி கேட்டகிரி. சாமானியர்கள் பொதுவாக சிந்திக்கக்கூடியவங்கெல்லாம் தான் சிந்திச்சு இந்த வாக்குகள் வருது. அவங்கெல்லாம் வந்து இதை நேசிக்க மாட்டாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் அரசியலில் தோக்கடிக்கலாம், தப்பு கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை கோர்ட்டு முன்னாடி நிறுத்தி அம்பலப்படுத்தி அவர் இது பண்ணியிருக்காரு சொல்லி தண்டனை வாங்கி தரலாம், தப்பு இல்லை. பேசுறதுக்கு ஏங்க ஒரு அரசியல்வாதி என்னங்க பண்ணுவோம், கம்பெத்து சுற்றின்னு இருப்பாங்களா? அரசியல்வாதினா பேசணுங்க. நீங்க பேசாத ஒரு காரணத்தினால மற்றவங்க விஜய்க்கு வந்து மார்க்கண்டேனும் ஒண்ணுதான், உதயநிதியும் ஒண்ணுதான், அப்படி பார்க்கலாமா? மார்க்கண்டேயன் கதை வேற. அவர் வந்து டைரக்டா பேரை சொல்லி சொன்னார். மார்க்கண்டேயன் பேசின பேச்சுன்றது வந்து டைரக்டா உங்க எலும்பை ஒடிப்போன்றார். சட்ட ரீதியா நீங்க சொல்றீங்க. சட்ட ரீதியா அது தப்பு. இதுல வந்து அவர் அந்த மாதிரி டைரக்டா எதுவும் பேசல. முதலமைச்சருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைன்றாரு. முதலமைச்சருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். விவசாயி பிரச்சனை இருக்கும், விவசாயி கூலிகள் பிரச்சனை இருக்கும், கரண்ட் பிரச்சனை இருக்கும், காவேரி தண்ணி பிரச்சனை இருக்கும், மேகதாது அணை பிரச்சனை இருக்கும், வந்தே மாதரம் 3வது இடத்துக்கு தள்ளின பிரச்சனை இருக்கும், மாநில சுயாட்சி பிரச்சனையா இருக்கும், டீலிமிட்டேஷன் பிரச்சனையா இருக்கும், போயிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை. வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனையா இருக்கும், லஞ்சம் பிரச்சனையா இருக்கும், ஊழல் பிரச்சனையா இருக்கும், அதிமுகலேருந்து வந்து சேர்ந்த குதிரை வேற அரசியல் ஒரு பிரச்சனையா இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருக்கும். முதலமைச்சருக்கு ஒரே பிரச்சனை தான்றாரு. அந்த எந்த பிரச்சனைன்னு அவர் சொன்னாரா? எதிரில் இருக்கவங்க பேசினாங்க. இப்போ எல்லார் மேலேயும் தான் போடணும். எதிரில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லார் மேலேயும் போடுங்க. இப்போ எல்லாரையும் எடுத்துன்னு போய் கோர்ட்டில் நிறுத்துங்க. இப்போ நான் நாளைக்கு ஒரு இடம் போய் பேசுகிறேங்க, நான் வந்து ஒரு கருத்து பேசிட்டு இருக்கிறேன், எதிரில் இருக்கிறவங்க வந்து அதை கேட்குறவங்க ஆபாசமாக ஏதோ ஒன்று பேசிடுறாங்க, அதுக்கு என் மேலே கேஸ் போடுவீங்களா? இல்லை அவங்க சொல்கிறது எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரித்து ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஆனால் அதை நான் தொடங்கலை, யார் ஆர்ஜின்னு பார்க்கணும்ல. இன்னும் நான் கேட்குறேன், இதனுடைய தீவிரத்தன்மை ஒரு அரசு வந்து இதுக்கு இவ்வளோ தீவிரத்தன்மை. இன்னைக்கு ரிமாண்ட் ஆனாலும் நாளைக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி இருக்க மாட்டார்ல. தெரியல, இது ரிமாண்ட் வரலாம் போகும்லாம் நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நானுமே இப்போ கோர்ட்டுக்கு கிளம்புறேன் கொஞ்சம் நேரத்தில். ரிமாண்ட் வரலாம் போகும்னு எனக்கு தோணலை. அநேகமாக இது வந்து ஸ்டேஷன் பெயில் கிடைக்கலாம். இல்லை ரிமாண்டு போகுதுன்னா நாளைக்கு வந்து சட்டமன்றம் வந்து திமுக தலைவன் இல்லைன்னா நான் பரவாயில்ல, கட்சியினுடைய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இது. அதுங்க 160 பேரோ 180 பேரோ கிடையாது தாவேகா சட்டமன்றத்தில், 107 தான். எதிரில் இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்தா இப்போவும் 107க்கு மேலே போயிடும். அதிமுகலேருந்து ஓடி போயிட்டாங்க, கட்சி மாறிட்டாங்க, அவங்கள கழிச்சிடுங்க. அதெல்லாம் கழிச்சு கீச்சு பார்த்தாலும் ஒரு 80லேருந்து 90 வரும். அமைதியாக இவங்க கூட நின்னாவே போதும். ஏன்னா இது ஏன் வந்துன்னா, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரையும் கைது செய்யலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே கைது செய்கிறாங்கன்னும் போது முன்னாள் முதலமைச்சர்லாம் ஈஸி. இப்போ திடீர்னு இபிஎஸ் வந்து இதே மாதிரி டென்ஷன் ஆகி வா ஆட்சியும் பண்ண தெரில, ஆல்ரெடி கும்பகர்ணை பொம்மை, ஒன்றுத்துக்கும் உதவாத அரசு, ஒன்றுத்துக்கும் உதவாத முதலமைச்சர்னு பேச ஆரம்பிச்சிட்டார் யார், இபிஎஸ். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பண்ணுவோம். திடீர்னு யாரோ அரசு அதிகாரிகள் காவல்துறை சார்ந்தவங்க போய் சொல்கிறாங்க, சார் ரொம்ப பேடாக பேசுகிறாரு சார், நம்மளை வந்து இமேஜே உடைகிறார் சார், நமக்கு அழகே பிராண்டு தான், நம்ம தான் எப்பயுமே என்னன்னா அந்த பிராண்டை உடைக்கிறது நான் தான், இப்படி தான் சார் நம்ம பேசுவோம், நம்மளை விட அவர் பயங்கரமாக பேசுவார், அதுவும் கையெல்லாம் இப்படி இப்படி தோசை சூற மாதிரி ஆட்டி ஆட்டி பேசுகிறார் சார் இபிஎஸ், ஒரு மாதிரி சாபம் விட்ற மாதிரிலாம் பேசுகிறார், நீங்களாம் நல்ல கதிக்கு போவீங்களா, பிச்சை எடுக்கிறவங்க கூட பார்த்து தான் பிச்சை எடுப்பான், பிச்சைக்காரன் தட்டுலேருந்து எடுக்கிற மாதிரி இது மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாரு வச்சுக்கோங்களேன், என் எம்எல்ஏ வேலை எத்தனை போயிடுறான்னு ரொம்ப பங்கமாக கலாச்சிடுறாரு குதிரை பேர் அரசியலுக்கு இபிஎஸ். இப்போ இபிஎஸ்ஸே கைது செய்வீங்க நாளைக்கு. இப்போ நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு, காவேரி வந்து பிரச்சனையை பேசுறதுக்கு இது கிடையாது, உகாண்டு வந்து இத்த பண்ணுங்கிற ஏதோ ஒன்று சொல்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் வண்டி தொட மாட்டாங்க.
ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் தொட்டிங்கன்னா அவங்க துரந்தர் மாதிரி, அவங்க ஆடுற ஆட்டமே வேற. விஜய் பிரபாகர் கூட தான் நேற்று பேசினாரு. ஓடு 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 நிற்காம ஓடு ஓடு ஓடுன்னு. அப்போ யாரை இது பண்ணணும், யாரை தொடணும், யாரை தொடக்கூடாதுன்னு அது வெரி கிளியர். இல்ல விஜய் விசஸ் உதயநிதி தானே களம். ஆ அதுதான் களம். அண்ணாமலைலாம் சீனில் இல்லை. நிறைய பேர் சொன்னாங்கல்ல. இப்போ தெரிதா திமுகன்ற கட்சிக்கும் அண்ணாமலைன்ற ஒரு ஒரு வீத லீடர்ஸ். என்ன நீங்களாம் லீடரா? காவேரி பிரச்சனை அப்போ எங்கே போனீங்க லீடர்லாம்? எங்கே போனீங்க? சும்மா இந்த ட்விட்டரு அதெல்லாம் வந்து ஆற்றுப்படுகை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு, துப்புரவு பணியில் ஈடுபடுறாரு. என் நண்பர் பியூஷ் மணிஷ் கூட தான் அதெல்லாம் பண்ணிக்கிறாரு. நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. பசுமை தாயகத்தில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் பண்ணுகிறாங்க. அதெல்லாம் பல வருஷமாக பண்ணுறாங்க. நாட்டில் பெரிய பிரச்சனை நிறைய இருக்குது. பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. இது வந்து மடைமாற்றம் அரசியல். இந்த அரசியல் தமிழக அரசியலுக்கு இது நல்லதில்லை. கடந்த காலத்தில் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் மீது, எதிர்க்கட்சி தலைவர் மீதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கைதெல்லாம் வந்து போகிறதுன்றது வந்து இது ரொம்ப இம்மெச்சூர்டு பாலிடிக்ஸ். அரசியலில் வந்து முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மை. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்கணும், ஆளுங்கட்சி அழகாக அதுக்கு பதில் சொல்லணும். எதிர்க்கட்சியை தாண்டி ஆளுங்கட்சி மக்களுக்கு சேவை செய்து பர்றா அதான் ஆட்டக்காரன். ரொனால்டோ பந்து எடுத்துன்னு போகும்போது ரொனால்டோ கிட்ட இருந்து டிஃபென்ஸில் எடுத்து பந்து எடுத்துன்னு போய் போட்டால் தான் மெஸ்ஸி. இல்லை நேமார் கிட்ட இருந்து பால் ஃபார்வர்டில் இருக்கும்போது அந்த டீம் நிறுத்தி அந்த பந்தை திருப்பி ரொனால்டோவுக்கு போட்டு ரொனால்டோ மாரில் வாங்கி மடக்கி உள்ளாச்சு வெற்றி பெற்றாதான் அது வெற்றி. கார்டு குத்து எடுத்து வெளில வைக்கிறது இல்லை. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உதயநிதிக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்க. உதயநிதிக்கு ரெட் கார்டு குத்து ஆட்டத்தில் ஆட விடாமல் எடுத்து வெளில நிற்க வைக்கிறீங்க. இதான் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு கைதுனா என்ன அர்த்தம்? சட்டக்கூட்டத்தொடரில் அவர் கலந்துக்க முடியாது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகனுடைய தலைவர் அந்த எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் நீங்கள் ரெட் கார்டு குத்து வெளில அமிச்சிட்டீங்க. யார் ரெட் கார்டு கொடுக்குறது? உங்கள் ரெஃப்ரி. யார் உங்கள் ரெஃப்ரி? என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாரு? காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? கருப்பு ட்ரெஸ் கிட்ட போட்டு ஐயா ஐயா ஆட விட மாட்டாங்க. ஐயா பாருங்க ஐயா அந்த இந்த ரெஃப்ரி எம்பையர் பாருங்க அப்படின்போது ரெஃப்ரி என்ன பண்ணுறாரு? விசில் அடித்து விஐஆர் வர வரலாம் வெயிட்டிஸ்ன்றாரு. இந்த விஐஆருக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா பிளேயரே கிரவுண்டை விட்டு தூக்கி போயிட்டாங்க. ஆடவே கூடாது நீ. எங்கள் அண்ணா ஆடும்போது, எங்கள் பிகில் ஆடும்போது நீங்களாம் ஆடக்கூடாது. நான் பிகில் படத்தில் வண்டி நியாயமாக காட்டுவார் காட்சிகளெல்லாம். வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நான் சொல்கிறேன், வழக்கு பதியப்பட்டதோ கைது செய்கிறதோ தப்போ ரைட்டோ பண்ணிக்கோங்க. மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் உதயநிதியை பார்த்து பயப்படுறீங்க. அப்படி தான் இதை வந்து பேசுவாங்க. இது அப்படி தான் போகும். பேசுங்க. பேசுனா திருப்பி பேசுங்க. ரைட்டாக கலாய்ங்க. மாறி மாறி கலாய்ச்சிக்கங்க. யார் பயங்கரமாக கலாய்க்கிறது? லொல்லு சபா மாதிரி போகுது தமிழ்நாடு அரசியல். அணையை பற்றி பேச துப்பு இல்லை நமக்கு. டிஎம்சி எவ்வளோ, என்ன வருது, ஏது, ஜிடிபி என்ன, வளர்ச்சி என்ன. இன்றைக்கி ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சதீசன் கூட வாங்கியிருக்கிறாரு பக்கத்து மாநிலத்திலேருந்து செய்தி வந்துருக்கு. மற்ற முதலமைச்சர்லாம் கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு செய்தி வருது. அதுக்கு எதுவும் அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் பெருசாக பண்ணி 4 கம்பெனி உள்ளே வர வச்சு வேலை வாய்ப்புகள்லாம் பெருக்குன்னு பார்த்தா போயிட்டு சரி அவங்க தான் திமுக தான் கேவலமாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சில்ல. நீங்கள் ஒரு 4 பேரை கேவலமாக பேச விடுங்க. எங்களை நாகரிகமாக வளர்த்துருக்காரு அப்படின்னு ஆனந்த் சொல்றாருல. நாகரிகமாக கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படி கட்சியில் இருக்கிற பெண்மணிகள்லாம் ஆபாசமாக வீடியோ எடுக்கிறது, பாலியல் சிண்டல் பண்ணுறது, அதுதான் நாகரிகமா? இல்லை ஜெட்டியோட உட்கார வைப்பேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசி ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு, அது நாகரிகமா? இல்லை ஜனநாயகன் படம் அப்போ 200 டிக்கெட்டு 1000 ரூபா 1500 விற்றாங்களே, அது நாகரிகமான அரசியலா? இல்லை குட்கா கேஸில் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவரை தூக்கி சேர்த்துக்கிறீங்களே, அது நாகரிகமான அரசியலா? இல்லை மணல் திருடின கேஸு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து கேஸுன்னு கரூர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு இருக்கு, அவர் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, இது நாகரிகமான அரசியலா? நாகரிகமான அரசியல் நீங்கள் பேசுறதுனாலே உங்களை அதிகமான மக்கள் வந்து ரசிக்கிறதுனால வந்து நீங்கள் பேசுறது எல்லாம் சரின்றது கிடையாது. ஒன் மே பி பாப்புலர், மோடிஜி வந்து பாப்புலர். நாகரிகமாக நடந்துக்கணும்னு எங்க தலைவர் கட்டளையிட்டதுனால நாங்கள் அமைதியா இருக்கிறோம். இதுவே நாகரிகம்னா அப்போ இது இந்த நாகரிகம் இல்லைன்னா பயமா இருக்குது. எப்படி இருக்குமோ அப்படின்னு யாருமே நடமாட முடியாது பொழுது. இதுவே நாகரிகம்னா நாகரிகம்ன்றது வந்து 4 பேர்
நம்மளை பார்த்து சொல்கிறது, நம்மளே நம்மளுக்கு சொல்லிக்கிறது இல்லை நாகரிகமாக. இப்போ நான் வந்து நாகரிகமாக பேசணுன்றது எனக்கே சொல்லிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கூட 2 வார்த்தை பேசுறது எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஏன் நாகரிகம்? நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, உங்ககிட்ட பெரிய அரசியல் எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவீங்க, இளைஞர்களுக்கு வழி காட்டுவீங்க, வேறு விதமாக வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சில விஷயம் பேசவும் தெரில, ஆட்சியும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் பண்ணிச்சுருக்கீங்க. கரண்ட் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ கைது செஞ்சிட்டீங்க, ரைட்டு. வெளில வந்து எத்தனை நாள் வச்சுருப்பாங்க உள்ள? உதயநிதி ஸ்டாலின் இது ஒரு லேபிள் தானே. இதுவரையிலும் ஜெயிலுக்கே போகலல்ல அவரு. ஜெயிலுக்கே போகாதவரை எதுக்காக கைது செய்யப்படுறாருன்னு இருக்குல்ல. எதுக்கோ ஜெயிலில் ஒருத்தர் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வெளில வந்தாங்கன்னா அவங்களோட செயல்பாடு வீரியமாகும், சிறப்பாகும். கிட்டத்தட்ட இது ட்ரைனிங் உதயநிதிக்கு. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கும். ஐயா நல்ல கண் எடுத்துக்காட்டு. ஒரு சில பேர் இருப்பாங்க ஜெயிலே போகாமல் லேபிளாக இருப்பாங்க, ஐயா வீரப்பன் மாரி. கடைசியில் வீழ்ச்சி. இன்னும் ஒரு 3 வருஷம் இருந்தால் அவரே கண்ணு பிரச்சனை இருந்தது, அவருக்கு கிட்னி பிரச்சனை இருந்தது, அவரே இயற்கையை எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட வயசான காலத்தில் போயிட்டு அவரை வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணி சுட்டு வீழ்த்தின கதை தான் வரலாறு. இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி மேகதாது கட்டுற இடத்துல வந்து மொத்தமாக முடிச்சு விட்ருப்பார். இன்ஜினியர்லேருந்து கட்டட வேலைக்கே ஆள் இல்லாத மாதிரி பார்த்துருப்பார் காட்டை. அவர் காட்டு தான் அது. பேர் தான் அவர் பேரில் இல்லை, ஆனால் ஆண்டது வீரப்பன் தான். சத்தியமங்கலம், சத்தி, ஈரோடு, திம்பம், தாளவாடி, இந்த சைடு பவானி, அந்த சைடு சாம்ராஜ் நகருக்கு முன்னாடி, இங்கே மேலே கொடுக்கில் கொஞ்சம் கால்வாசி, எல்லாம் மோயார் காஜு, அந்த பக்கம் பந்திபுரா எல்லாமே எல்லா சாமி மாரி இருந்தாப்புல. அதனாலங்க ஒரு 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 பேர் எடுக்கணும், அரசியலில் பேர் எடுக்கணும். இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் கைது செய்துன்னு இந்த படத்தில் வந்துட்டு கோழி திருடின கேஸில் வில்ல மேலே தூக்கி போடுவார் விஜய் ஆண்டனி. நகைச்சுவையாக இருக்கும். அது மாதிரி இருக்குது. தரமான கேஸாக போடுங்கங்க. யூடியூபர்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க, இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி அங்கே அது மாதிரி அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஆராய்ஞ்சு போடுங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கின்னு ஏன் அவர் என்ன நாளைக்கு 3 நாள் 4 நாள் பேசுனா பதில் இல்லையா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களா? சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் உங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. நீங்கள் ஆக்ஷன் பண்ணால் அவையில் ஏறும், அவங்க ஆக்ஷன் பண்ணால் அவையிலேருந்து வெளில தூக்கி போடுவாங்க. அங்கே வச்சு இந்த பஞ்சாயத்தை தீக்கலாமே. அதை விட்டு காவல்துறை இப்போ மேஜிஸ்ட்ரேட் வேறு. ஐயோ தஞ்சாவூரில் எனக்கு இது வரணுமா? எல்லாரையும் பற்றி தானே யோசிக்கணும். அரசு தரப்பு வழக்கறிஞர் ரைட்டு, அந்த சைடு வழக்கறிஞர் ரைட்டு, சரி. அதை மேஜிஸ்ட்ரேட்டு என்ன சொல்கிறது? இல்லை பயங்கரமாக பேசிக்கிறாரு. என்னப்பா பயங்கரமாக இருந்தால் குண்டு கிண்டு வைப்போன்னு பேசினார். இல்லையா, முதல்வர் மனசு சங்கடப்படும்போது பேசி விட்டார். பெண்களை எதிர்த்து பேசியிருக்காரு. சரி, எந்த பெண்கள்? காவேரி பற்றி பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது காவேரின்ற அம்மாவை பற்றி பேசியிருக்கூடாது. ஐயா காவேரினா காவேரி அம்மா இல்லையா, காவேரி நம்ம அணையா ஆறையா, நமக்கும் அம்மா மாதிரி தான். காவேரி பற்றி தான் ஐயா பேசுகிறேன், காவேரி பற்றி தான் பேசுகிறேன். சரி, அவருக்கு ஸ்பீச்சு திருப்பி போடுங்கன்னு பார்த்தா அவர் ஸ்பீச்சில் இல்லை வார்த்தை. கொத்து பரோட்டா நல்லா இருக்குது, டேஷு நல்லா இருக்குது, சிஎம் அங்கிள் நல்லா இருக்குது, அந்த வரிசையில் தானே வரணும். அப்புறம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அப்புறம் டேஷு, அப்புறம் நிறைய இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு முதல்வர். நீங்கள் முதல்வர் இப்படி பேசும்போது எதிரில் அவர் என்ன பேசுவார்? அவரும் அது மாதிரி தான் பேசுவார். போங்க, கொத்து பரோட்டா, சிக்கன் பரோட்டா, முட்டை தோசை, கவாபு, கற்கல், இப்படி போங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து வேறு எதனா ஒரு இலக்கணம் புதுசாக எதனா வார்த்தைகள் கண்டுபிடிச்சி இப்படியே போங்க. அரசியல் ரொம்ப நல்லா போகுது. தமிழ்நாடு அரசியல் சூப்பர். யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ உச்சத்துக்கு இவ்வளோ. அதாவது நாகரிகமான ஒரு அரசியல் வந்து சண்டை போட்டாலும் அந்த சண்டையில் அந்த சொல்லாடலில் வந்து ஒரு நாகரிகமாக இருக்குங்க. சொல்லாடல் மோசமாக போயிடுச்சு. சரி, சொல்லாடல்னா சரி, இனிமேல்ட்டு இது மாதிரி பேச வேணாம், நம்ம தன்மையாக பேசுவோம், எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் வழக்கு போட்டிங்க. இப்போ இனிமேல்ட்டு என்ன பண்ணோம்? நீ பேச நானும் பேசுவேன், பேசணும், அவ்வளோதான். நாவாக பேசிக்கலாம். ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தான். உங்களை காயப்படுத்துறது ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் ஆளை கூட்டின்னு வருவீங்க. உங்கள் ஆள் யார்? போலீஸு. ஆட்சி இருக்கிறவரெலாம் கூட இருக்கும். அப்புறம் இது திருப்பி நடக்கும்ல. ஒரு வேளை நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வருது, ஒரு வேளை இந்த போலீஸ் அப்போ யாருக்கிட்ட இருக்கும்? எல்லாம் யோசிக்கணும். மக்களுக்காக போய் சிறைக்கு போகிறது, மக்கள் பேசி போகிறது வேற, போராட்டத்துக்காக சிறைக்கு போகிறது வேற, அது உன்னதமான விஷயம்.
பேசுறதுக்கெல்லாம் தூக்கி ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலினுக்கு விளம்பரத்தை தேடி கொடுத்து விட்டார் முதல்வர். வாழ்த்துக்கள். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உணர்த்திற்கு நன்றி. நன்றி.